Welcome to Nikki's Cooking. Hi friends, இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். தேவையான பொருட்கள் 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி, 1 கிலோ சிக்கன், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 5 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் தயிர், 1/2 கப் தேங்காய் பால். பிரியாணிக்கு தேவையான மசாலா, அரைக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கப், புதினா சிறிதளவு, பட்டை 10 கிராம், 7 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கொஞ்சமா ஜாதிக்காய், கல்பாசி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், முந்திரி 1/2 கப். இதெல்லாம் ஒண்ணா மிக்சியில போட்டு அரைச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பொடி அளவு புதினாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வேகணும். எங்க போற? வாயில வசம் வச்சு தேக்க, வாய்க்கால்ல தனியா மோந்து வாய கழுவு. எடுபட்ட வாயில போறப்பவே எங்க போறேன்னு கேக்குறேன் பாரு டீட்டெயிலு. அக்கா, ஒரு பெரிய திமிங்கலம் தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். பெரிய திமிங்கலமா? அட முதலைக்கு பிறந்தவளே, இது முதலே சொல்லக்கூடாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலை மோதிக்கிட்டு இருக்கேன். திமிங்கலம் கிரேடி மொல்ல மாறி பயலே. அக்கா பாத்து பாத்து, தெரியுது திமிங்கலம் மேல வந்துட போகுது. நானும் எஸ்கேப். இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா வந்துருச்சு. அரை கப் தயிர், கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்ப சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் நல்லா வைக்கட்டும்.
அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வா தல. கட்டவர ஆளுங்க நம்ம பூச்சி பாண்டிய போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டவருக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறது அவனுக்கு விளையாட்டா போச்சு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்பிள்ளையா கட்டுதுறையான்னு பாத்துருவோம்டா. எறாண்டியே அமுக்குடா ஆரண. ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உருள போகுது தெரியலையே. என்ன கோடி இது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா வந்த? சங்கத்தாட எவன் அடிச்சான்? என்ன காதுல விளையாட கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்சு போட்டு தாண்ட மாட்டேன். என் ஆளு அந்த பக்கமா வருவான். சொல்லி விடு. அடிச்சது எவன்டா? என்ன தாவா? பிச்சிடுவேன். நீ ஒரு சரியான ஆளா இருந்தா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். இன்னும் ஒருத்தனையா காணும். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யாரும் நான் தொட்டதில்லை. போன மாசம் தான் நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். நான் இப்ப போறேன், ஆனா திரும்பி வர மாட்டேன்னு சொன்னேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன். டேய், அது கூட என்னது? இத வரும் பாரு. இது எதுக்கு? நம்ம சொல்ற மாப்ள. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வந்தா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான மதுரை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.